வெளிச்சம் வந்துட்டு, ஆனா வெளிச்சத்துக்கு வரணுங்க சிந்த வர மாட்டேங்குது. சாத்தான் ஆஃப் பண்ணி போட்டான். ஆண்டவர் சொல்றார், என்ன செய்யலாம்? அவருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்து வாழ்வதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய சொந்த மூளைக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனுஷிக்கு ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு சரியான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 64வது அதிகாரம் 64வது அதிகாரம் 4:5 வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா? இதுல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், உமக்கு மட்டும்தான் தெரியும், உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. இப்ப என்ன அடுத்தது வாசிங்க. 5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். பார்த்து, இந்த 2 காரியம் இருக்கு இதுல. ஆண்டவர் நமக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் மகிமையான கிரியைகளை செய்வாராம். ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். இப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிறவைகளை உலக தோற்றம் முதற்கொண்டு கேட்டதில்லை, கண்டதில்லை, பார்த்ததில்லை.